இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் இவளை பத்தி இவ்ளோ நேரம் நல்ல விதமா பேசுனீங்க. முக்கியமான விரதம் இருக்க போறோம், நேரத்துக்கு சாப்பிட வரமாட்டேங்க. நீலம், நீ எந்த அளவுக்கு மகனுக்காக வருத்தப்படுறியோ அதே மாதிரி தான் லட்சுமியும் அவ கணவனுக்காக வருத்தப்படுவா. வந்துட்டான். குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். ரிஷி, சீக்கிரமா எழுந்துட்ட நீ. சரி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? நான் என்ன அவ அலாம் வச்சு எழுந்திருக்கலாம்ல. ஆஃப் கோர்ஸ் அலாம் வச்சு அவ தூங்க இருக்கணும். ஆனா அவ அலாம் வைக்கல. ஏன்னா மேடம் நினைச்சாங்க அலாம் வச்சா அது அலாம் கரெக்ட் டைமுக்கு காலையில அடிக்கும், அந்த சவுண்டால ஏன் தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும்னு. அதனால அலாம் வைக்கல. அப்ப நீ எப்படி எழுந்த? எக்ஸ்கியூஸ் மீ, தூங்குனா தானே எந்திரிக்கிறதுக்கு. ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்ல. மேடம் கவலையிலே நான் தூங்காம இருந்தேன். அண்ட் இவள கூட நான் தான் எழுப்பி விட்டேன். கேளுங்க, சொல்லு, நான் தானே எழுப்புனேன். அதான் இவ்வளவு வந்துட்டால, விடியறதுக்குள்ள ஏதாவது சாப்பிடலாம், லேட் பண்ண வேண்டாம். சரிம்மா. நல்லா சந்தோஷமா இருமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷமா இருமா. சரி, ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க? நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். Good morning. ஆரம்பிக்கலாமா? எடுத்துக்க, ஆரம்பிக்கலாம். எனக்கும் கூட. டேய் ரிஷி, நீயும் எடுத்துக்கடா. நீயும் சாப்பிடு. உனக்கு தெரியுமா, இங்க இருக்கிறவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. மருமக தான் விடியறதுக்குள்ள சாப்பிடணும். இங்க பாரு, உன்னுடைய மாமியாரும் மாமனாரும் நல்லா ஒரு கட்டு கட்டுவாங்க. நீயும் சாப்பிடு. ஹாய் ஆண்டி, ஹாப்பி விரதம். ஹாய் மலேஷ்கா, தேங்க்யூ. ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ, நீங்களும் தான். கிரண், ஹாப்பி விரதம் நீலம். தேங்க்யூ. நீ என்ன சொல்ற? இவளால விரதம் இருக்க முடியுமா? நம்பிக்கை இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் இவ காலையில கொஞ்சம் சாப்பிட்டு விரதத்தை நல்லபடியா முடிச்சா. லக்ஷ்மி, அம்மாடி, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? பாட்டி, சொல்ல போனா எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அது சரி, நீ ஏற்பாடு பண்ணியிருந்தா அதுல எந்த குறையும் இருக்காது. எல்லாமே சரியா பண்ணிருக்கேம்மா. நீலம், லக்ஷ்மி, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, போங்க. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். எனக்கு ஓய்வெல்லாம் தேவையில்ல பாட்டி, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் அத்தையும் வேணா கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. நான் லக்ஷ்மி. லக்ஷ்மி, நாங்க பல வருஷமா இந்த விரதம் இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. மனசு முழுக்க என் புருஷன் மேல நான் வச்ச அன்பு எனக்கு சக்தியை கொடுக்குது. அதனால விரதமும் நல்லபடியா முடியுது. ஆனா உன் விஷயம், உன்னை பத்தி எதுவும் தெரியாது. நீ ரிஷி கிட்ட வரும்போது ஏதாவது பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில மாட்டி அவன் தவிக்க ஆரம்பிச்சிடுறான். இன்னைக்கு அவனோட ஆயுசுக்காக நீ இந்த விரதத்தை இருக்க. நல்ல விதமா நிறைவேற்றிடு. மனசார பண்ணு. எந்த தப்பும் நடக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, விரதம் கலையவே கூடாது. அப்படி இல்லனா விரதமே இருக்காத. இல்ல அத்தை, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. நான் மனசார இந்த விரதத்தை இருக்கேன். என்னுடைய விரதம் கலையாது. நான் வரேன் பாட்டி. என்ன, எங்க போற? கிச்சனுக்கு.
வெரி குட் மிஸ்ஸஸ் ஓப்ராய். இதை கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரதம் இல்ல, சோ கிச்சனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. ரூமுக்கு போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு போ. ரிஷி எனக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்ல. எனக்கு ரெஸ்ட் வேணும். அப்ப ரெஸ்ட் எடு. நீ ரெஸ்ட் எடுக்கிறத நான் பார்க்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அப்படியா? நீ உனக்காக என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்றியா? அது வந்து எனக்காக நான் சொல்லல. நான் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு உனக்கு விரதம் இல்ல, அண்ட் நீ விரதம் இருக்கும்போது டயர்ட் ஆயிடுவேன். அண்ட் டயர்டா இருக்கும்போது எல்லா பொண்டாட்டியும் புருஷனை தானே திட்டுவாங்க. பாரு, விரதம் இருக்க சொல்லிட்டு என்ன கஷ்டப்படுத்துறான்னு, ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறான்னு. லட்சுமி, நீ என்ன திட்டினா அப்புறம் நானும் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா பொண்டாட்டி விரதம் இருக்கும்போது அப்போ புருஷனும் விரதம் இருக்கணும் இல்லையா? சொல்ல முடியாது, அப்ப என் நிலைமையும் மோசமாயிடும். ஆனா அப்பதான் என் மேல உனக்கு இறக்கம் வரும், இறக்கப்படுவ. இன்னைக்கு நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு விரதம். சாப்பிடாத, ஆனா இந்த ஸ்மைல கொடு, அதுவே போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சரி, அதை என்கிட்ட கொடு. நல்லாவே பேச்ச மாத்துற. உனக்கு தெரியுமா, நீ எப்ப பாரு என்கிட்ட சொல்லுவ டோன்ட் ஸ்மைல் டோன்ட் ஸ்மைல். ஆனா இப்போ இப்போ அதுதான் சொல்றேன், டோன்ட் ஸ்மைல் லக்ஷ்மி. ஸ்மைல் பண்ணுன்னு நான் சொல்லல, இப்ப பண்ண வேண்டாம் தான் சொல்றேன். இப்ப வாயை மூடிட்டு ரூமுக்கு போ, அங்க போய் ரெஸ்ட் எடு. இது என்கிட்ட கொடுத்துரு, அட, நான் கிச்சன்ல ரிஷி வச்சிடுறேன். இரு, நீயும் தான் விரதம் இருக்கிற ரிஷி. அட இங்க பாரு, எனக்கு இப்ப பசியெல்லாம் இல்ல. நான் ஜிம்முக்கெல்லாம் போறேன்ல, எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது, டென்ஷன் ஆகாது. அப்ப சரி, ஜிம்முக்கு போற பாடியா நீ? அப்ப இப்ப பயந்தியே டெய்லி விரதம் இருக்கணும். யாரு டெய்லி இருக்க போறாங்க? பைத்தியங்க தான் டெய்லி இருப்பாங்க, நான் இருக்க மாட்டேன். தினமும் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப பேசிட்ட, இப்ப போய் ரெஸ்ட் எடு. நேரா ரூமுக்கு போறியா இல்ல எல்லாருக்கும் முன்னாடி உன்னை அப்படியே தூக்கிட்டு போட்டுமா? நீ அப்படியே சும்மா சொல்லிட்டு தான் இருப்ப. பண்ணியே காட்டுறேன் பாரு. ஏய் இல்ல இல்ல வேணாம், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓ, ஓ ஓ ஆக்டிங் வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல நீ, என்னோட அட்டென்ஷனுக்காக. ஆ வேணும்னே தான் பண்ண. உனக்கும் நான் ரொம்ப நேரம் டைம் கொடுத்துட்டேன், ஆனாலும் நீ என்ன தூக்கல. நீ ஒத்துக்கவே மாட்டல. பட்டி காட்டு பொண்ணே, இப்போ உன்னை தூக்குறேன். இல்ல இல்ல நான் போறேன். நான் இந்த ஜக்க கொண்டு போய் வச்சிடுறேன். சும்மா கலக்குறாரு அவரு. ரொமான்டிக் சீன், வெரி குட். இந்த ரொமான்டிக் சீன்ல இந்த ராட்சசி எங்க இருந்து வந்தான்னு தெரியலையே. இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஹலோ ஹலோ, ஹாய் ஷாலுமா, எப்படி இருக்க? ஆயுஷ், நீ நல்லா தானே இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? நாம நேத்து நைட்டு தானே பேசணும், ஞாபகம் இல்லையா? ஐ நோ ஒரு நியூஸ் சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். ரிஷி ப்ரோ இருக்கார்ல, அண்ட் லக்ஷ்மி அண்ணி ரெண்டு பேரும் போட்டு லவ் பண்றாங்க. they are madly in love, madly.